2 பெரிய நெய் போத்திலுக்கு வந்திருக்கு. இப்போ 400 கிராம் மிளகாய்க்கு 800 கிராம் மல்லியும் எடுத்து இதில் இந்த கப்பால் அரை கப் மிளகு, கிட்டத்தட்ட 3 டேபிள் ஸ்பூன், ஒரு 10 கிராம் கிராம்பு எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு 50 கிராம் துவரம்பருப்பு, இது 1/4 கப் சின்ன சீரகம், இது 3 பங்கு பெரிய சீரகம் கூட எடுத்து வச்சுருக்கிறேன். மற்றது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம். வெந்தயம் கூட போட்டால் தூள் காயரும். மற்றது ஸ்டார் அனீஸ், ஏலக்காய் எல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த கருவாவை வறுத்து கொள்ளுவோம். இப்போ நான் இதில் கருவா, மிளகு, ஸ்டார் அனீஸ், ஏலக்காய், கிராம்புலாம் போட்டு வறுத்து கொள்ளுவோம். இது கருவேப்பிலை கழுவி வெயிலில் காய வச்சுருக்குறேன். அங்கே ஸ்ரீலங்காவிலேருந்து வேண்டி கொண்டு வந்த அகப்பை, பெரிய அகப்பை. இப்போ வீட்டிலையே மிஷின் இருக்கிறபடியே நாங்களே வறுத்து நாங்களே திரித்து கொள்ளலாம். நான் வறுத்து விட்டேன்னா வேறெல்லாம் திரித்து தெரியும். கருவேப்பிலையும் முறுக்கா இதில் போட்டு ஆட்டிக்கொள்ளலாம். பாருங்கள், மிளகு வடிக்கிறது, இறக்கி கொள்ளலாம். பெரிய சீரகம், மிளகாய் இவர் தான் வறுக்க வேணும். ஏன்னா எனக்கு ஆஸ்மாவுக்கு மிளகாய் வறுக்கக்கூடாது. வெந்தயம் படபடண்டு வடிக்க வளைக்குது, இறக்கி கொள்ளலாம். நான் பெரிய சீரகத்தை வெந்தயம் என்று சொல்லி போனேன். இப்போ பெரிய சீரகம் தான் படபடண்டு வடிக்குது, இறக்கியாச்சு. வெந்தயம் போட்டுக்கொள்ளுவோம். காய்ச்சி நான் கப்பலில் உணர்ந்து நான் இன்றைக்கி 22 வருஷத்துக்கு மேலாச்சு. சீரகம், இப்போ 400 கிராம் மிளகாய்க்கு 900 கிராம் மல்லி போட போகிறேன். அதுக்கேற்ற பொருள்லாம் இப்போ வறுத்து கொண்டு இருக்கிறேன். சில பேர் அரிசி போடுவினம், சில பேர் மைசூர் பருப்பு, நான் துவரம் பருப்பு போட்டுக்கொள்கிறேன். ஒரு 50 கிராம் துவரம் பருப்பு, மஞ்சள் தூள் அரைக்கும் பொழுது
மல்லியோட சேர்த்து அரைச்சி கொள்ளலாம். மஞ்சள் கட்டையை போட்டால் அந்த மிஷினில் வந்து கொஞ்சம் வெட்டைக கஷ்டமாக இருக்கும், பல்லு பழதாப்போம். இப்போ கட்டையை போடாமல் தூள்லாம் நான் போடுவேன். இப்படி சாம்பார் பவுடர் செய்து வச்சுருந்தா கறிகளுக்கு போடலாம், நல்ல வாசமாகவும் இருக்கும். இப்போ கடலை பருப்பும் போட்டு வறுக்கலாம். நாங்கள் நிறத்துட்டுது. இந்த மல்லி வந்து கொஞ்சம் கை பொறுக்கிற சூட்டில் இறக்கி கொள்ளலாம். இது சொட்டா கை சுடணும், அந்த பாத்திரம் இறக்கி கொள்ளலாம். பாருங்க மக்களே, மிளகாய் காம்பு கொஞ்சம் நீக்கினபடி வருது. இப்படியே நல்ல துப்புரவான மிளகாய் 400 கிராம் இப்படியே போட்டு சாதுவாக சூடு ஆட்டி எடுக்கலாம். இதில் வந்து 900 கிராம் மல்லி எல்லாம் போட்டு வறுத்துட்டேன். இப்போ மிளகாய் மிளகாய் தான் வறுக்கணும். இனி ஒரு காஷ்மீரி சில்லி 100 கிராமும் ஒரு 400 கிராம் செத்தல் மிளகாயம் போட்டு வறுக்கணும். வறுத்து போட்டு இதோட மிக்ஸ் பண்ணி போட்டு திரிச்சு கொள்ளலாம். இது வந்து காஷ்மீரி சில்லி. கொஞ்சம் சூடு ஆட்டி போட்டிருக்கிறேன். செத்தல் மிளகாய் இதையும் வறுத்து கொள்ளுவோம். 900 கிராம் 400 கிராம் மிளகாய் அரைச்சாச்சு. அரைச்ச மிளகாய் மல்லி தூள் இவ்வளோ வந்திருக்கு. கிட்டத்தட்ட 1.5-2 கிலோ தூள் வந்திருக்கு பாருங்க. இப்போ வீட்டில் அரைச்சா எவ்வளோ நல்லது, வடிவாயம் வேறப்பட்டிருக்கு பாருங்க மக்களே.